இன்றைய வேத வசனம் சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரே, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. பல நாடுகளை பற்றியும் பல காலங்களில் நிறைவேறுவதுமான தீர்க்க தரிசனங்களின் தொகுப்பாக இவ்வதிகாரம் அமைகிறது. கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் போது அவர் கழுதை மீது பவனி வருவதையும் அவரது இரண்டாம் வருகைக்கு பின்னர் அவர் பூமி முழுவதையும் ஆட்சி செய்ய போவதையும் இப்பகுதி கூறுவதை கவனியுங்கள். எங்களுடைய தேவன் அவரே அரசாளுகிறவர், அவர் ராஜாதி ராஜா, அவர் அண்ட சராசரங்களை ஆளுகிறவர். எருசலேமின் ராஜா கிறிஸ்து நீதி உள்ளவர், இரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவர். இந்த வசனம் தீர்க்க தரிசனம் கூறப்பட்டு சுமார் 500 ஆண்டுகளுக்கு பின்னர் கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் போது நிறைவேறிவிட்டது. மத்தேயு 21 1-11 வரை வாசிக்கும் போது நீங்கள் இவைகளை காணலாம். எங்கள் இயேசு ஒருவரே ராஜரீகம் செய்கிறவர். அவர் எங்களை அழைக்கிறார். பாவங்களை விட்டு வழிவிலகுங்கள், பரிசுத்தமான வாழ்க்கைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இரண்டாம் வருகையின் போது அவரே நியாயம் தீர்க்கிறவர். அதனால் நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கைகளை வாழ வேண்டும் என்று எங்களை அழைக்கிறார். அவருடைய வழிகளிலே விடுதலை உண்டு. அதனால் நீங்கள் விடுதலை பெற வேண்டுமா? அவருடைய வழிகளில் நடந்து வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யத்தை சுகந்தரியுங்கள். அவர் அழைக்கிறார். அவருடைய வழிகளில் வருகிறவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு. அல்லேலூயா.